Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம Zerodha காயின் ஆப்பில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் யாராவது Zerodha ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா Zerodha காயின் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செக் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறது நீங்கள் Zerodha அக்கௌண்ட்டை வச்சு இந்த காயின் ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். சரியா, ஹோம் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே மெயின் ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகும். செகண்ட் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு இருக்கும். அதுலேயும் நீங்கள் தனியாக போய் உங்களோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிக்கலாம். டிஸ்கவர் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வேணுமோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்ச்சில் போயிட்டு என்ன மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப சேஃபாக போகணும் அப்படின்னா Nifty 50 எடுத்துக்கலாம். அது ஈக்குவல் இண்டெக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர். ஸோ Nifty 50 ஈக்குவல் இண்டெக்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ICICI சுந்தரம். நான் எக்ஸாம்பிளுக்கு ICICI கிளிக் பண்ணுறேன். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸிட் லோடு வந்து எதுவுமே இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.4%. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 கொடுத்துருக்காங்க. NAV ப்ரைஸ் கரண்ட் கொடுத்துருக்குறாங்க. CAGR வந்து 3 இயர்ஸில் இருக்குது. நீங்கள் அதை டேப் பண்ணி 1 இயர் செட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் 25% வந்திருக்கு. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 19.54. ஸோ அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.4ங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹோல்டிங்ஸில் என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கும். அதில் கீழே வியூ ஆல் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீம் டாக்குமெண்ட் இருக்கும் ப்ளூ கலரில். அதை டேப் பண்ணி அதை கூட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க இல்லை யாராவது உங்களுக்கு பெஸ்ட்டான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபண்டோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துருவீங்க. பை SIP ஒன் டைம் பண்ணுறீங்க, பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பை கொடுத்துடலாம். பை கொடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ 5 lakh அப்படின்னா 5 lakh அடிச்சிருவீங்க. அடுத்து பேமெண்ட் வந்து பே வையா காயின் UPI, பே வையா எனி UPI ஆப் ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ என்ன மெத்தடோ சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு UPI மெத்தட் சிம்பிளாக இருக்கும். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேங்க் UPI மூலமா பண்ணலாம். பட் லிமிட் இருக்கும். இல்லை நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிமிட்டை பார்த்துட்டு என்ன மெத்தடோ அப்படி கொடுத்துட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் UPI ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா UPI ஐடியை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணி அமௌண்ட்டுக்கு ஓகே கொடுத்துட்டு உங்கள் UPI பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். இதில் இன்வெஸ்ட் ஆயிரும். ஒரு 2 டேஸ்லேயே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days ஆகும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வர்றதுக்கு. ஏன்னா ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். இல்லை SIP பண்ணணும் அப்படின்னா SIP கிளிக் பண்ணுவீங்க. சேம் மெத்தட். AMC SIP பண்ணணுன்னா மேலே பாக்ஸ் இருக்கும், டிக் கொடுத்துக்கலாம். இல்லை வேணாட்டி விட்டுறலாம். ஏன்னா அதை வந்து பாஸ், ரெஸ்யூம், ஸ்டெப் அப் எந்த இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே வந்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, 2 அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இனிஷியல் அமௌண்ட், இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். இனிஷியலில் உங்களுக்கு பணம் சேர்த்து போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது மந்த்லி நீங்கள் எவ்வளோ கட்ட போகிறீங்க, 1000 ரூபா கட்டுறீங்க, 500 ரூபா கட்டுறீங்க அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ். இந்த ஃபண்டில் மினிமம் 5,000 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் குறைக்க முடியாது. ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். அதில் போய்ட்டு மந்த்லியா, வீக்லியா, குவார்ட்டர்லியா அப்படின்னு கொடுக்கணும். நான் மந்த்லி கொடுத்துட்றேன். அதுக்கு பக்கத்தில் டேட் இருக்கும். ஸோ மந்த்லி என்ன டேட்டில் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த டேட் வசதியாக இருக்குமோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் இருக்குது. ஸோ இயர்லி வந்து 10% ஸ்டெப் அப் இருக்குது. அது வேணும் அப்படின்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. இல்லை வேணாட்டி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். எல்லாம் ஓகே அப்படின்னா கிரியேட் SIP கொடுப்பீங்க. கிரியேட் ஆப்ஷன் வரும். கிரியேட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் UPI ஐடியை கொடுத்தோன்னே அந்த UPI ஆப்பில் ரெக்வஸ்ட் வந்துடும். உங்கள் UPI பின்னை போட்டு பணத்தை அனுப்பிட்டீங்க அப்படின்னா SIP கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்டர்ஸில் வந்து இங்கே இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸிங்னு உங்களுக்கு வரும். 2-3 நாளில் இந்த மாதிரி கம்ப்ளீட்னு வந்தோடனே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஃபண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுக்கப்புறம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம்.
மந்த்லி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் பெண்டிங்கில் வந்துட்டு ரெக்வஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மந்த் பேமெண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் புதுசாக வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.